அப்படின்னா இன்னைக்கு வந்து அபாயகரமான பெண்கள் கிட்ட இருந்துதான் ஆண்கள் வந்து பத்திரமா இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. இதை நான் ஏன் எப்பயுமே வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, பணத்துக்காக சொந்த தாலியவே கலட்டி வச்சுட்டோ அல்லது தனக்கு வயதுக்கு மீறி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளியே காட்டாத அளவுக்கு தன்னுடைய வயதை ஏமாற்றி அப்புறம் தன்னுடைய உடல் தோற்றத்தை மாற்றி என்ன பணத்துக்காக கேவலமான செயல்கள் செஞ்சு நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றத காமிச்சுக்கிட்டு ஆபாசமான உடை அணிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து எப்படிடா குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் பார்த்ததுனால சொல்றேன். அந்த மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்து தயவு செய்து வந்து ஆண்களை காப்பாற்றணும்னா மணி கூட அடிக்குதுங்க. தயவு செய்து எல்லா பெண்களும் அவங்களோட கணவன்மார்களுடைய நடவடிக்கையை வந்து மாறும் பொழுது முன்னாடியே சுதாரிச்சுக்கோங்க. யாருமே அவங்களை தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களை மீறிதான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னைக்கு நடத்துறாங்க. இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி நடக்குது. அடுத்தவர்கள் கணவரை வந்து அபகரிச்சு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் மோசடி செய்யக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பாக்குற மாதிரி இருக்கு. சிலர் எல்லா பெண்களும் கொந்தளிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, நம்ம அம்மா மாதிரி நல்லவங்க எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷக்கிருமிகள் கிட்ட இருந்து ஆண்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளை மீறி இருக்கிற ஒரே சக்தி இறைவன்கிட்ட தான் வந்து முறையிட முடியும். சோ இதே மாதிரி யாருடைய வீட்டுல வந்து ஏதாவது அவங்களுடைய நடவடிக்கை மாறும் பொழுது அந்த தேவையில்லாத சிரிப்பு, தேவையில்லாத ஒரு விதமான தன்னுடைய ஒரு உடைகளை மாற்றுறது நமக்கே தெரியும். அந்த மாதிரி பெண்கள் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்து தயவு செய்து கணவனை வந்து பத்திரப்படுத்திக்கிறது வந்து உங்க கையிலயும் நீங்க கும்பிடுற இறைவன் கையிலயும் தான் இருக்கு. சோ எந்த பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப வேலை நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக குடும்பத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. இந்த குழந்தைங்க மேல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்றதுக்காகவும் கணவனை பார்க்காம விட்டுறாதீங்க. சோ வந்து ஏன் அதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில உயர உயர பறந்தாலும் ஒரு ஆணுடைய பலம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து அது ரொம்ப பெரிய சக்தி. அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட வருத்தம் என்னன்னு தெரியும். சோ அது திரும்ப உங்க கைக்கு வரும் பொழுது அது திரும்ப நீங்க ஏமாற்றம் அடையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இறைவன் வந்து உங்க கூட கண்டிப்பா இருக்கணும். சோ திரும்பவும் நான் சொல்றதுதான், தயவு செய்து எல்லா பெண்களும் சரி தன்னுடைய வீட்டுல அன்றாடும் வாழ்க்கையில கணவரிடம் உட்கார்ந்து பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுங்க. சரி செய்ய முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் எல்லாருடைய கணவர்களையும் டார்கெட் பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு பெரிய மாஃபியாவே அலையிறாங்க. சோ தயவு செய்து எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டை வந்து நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கோங்க. நல்ல வந்து சாமி கும்பிடுங்க, நல்லதே நினைங்க. புரிஞ்ச இந்த மாதிரியான அசிங்கமான பெண்கள் வந்து தயவு செய்து திருந்த பாருங்க. ஏன்னா எப்படியும் வந்து நம்ம சொல்றதுனால யாரும் திருந்த போறது இல்லை மக்களே. ஒரு சோ வந்து யாரும் இன்னைக்கு திருந்த போறது இல்லை. கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து சொல்ல முடியும். என்ன திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்ன்ற மாதிரி பூமிக்கு பாரமா இப்படி சில பிறவிகள் இருக்காங்க. அதனால சொல்றேன், அதாவது கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து உங்களோட கணவன்மார்களோட நடவடிக்கை மேல் நம்பிக்கை வச்சு கொஞ்சம் தயவு செய்து அதையும் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஃபியா கிட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஏன்னா இந்த ரம்மி சர்க்கிள் நிறைய சொல்றாங்க, நிறைய விதமான கேமிங் ஆப்ல பணம் போடுறது அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா இப்போ கணவனை சூறையாடக்கூடிய ஒரு மாஃபியாக்கள் தான் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. சோ எல்லா குடும்பமும் நல்லா வாழணும் இறைவன் அவர்களால. சோ நல்ல மனசோட சொல்றேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி யாருதெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கோங்க. சோ அதுக்கு ரொம்ப முக்கியமான